இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான புதினா தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 4-5 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்து அதை தனியா வெளியே எடுத்து வச்சுட்டு அதே ஆயில்ல 1 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், 5-6 பூண்டு, 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி வெங்காயம் எல்லாம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 கை அளவுக்கு புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு புதினாவும் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு மிளகாவை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, புதினாவையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. சட்னியோட மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டியில ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு தாளிப்பை சட்னியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான புதினா தக்காளி சட்னி ரெடி. இட்லி தோசையோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து